5 நாள் உனக்கு லீவு விட்டான். ஆமா ஏடா நைட்டரா ஏடா உனக்கு இரவுல வந்து உனக்கு 5 நாள் லீவு விட்டா. உனக்கு அழகான பொண்ணுங்களா கேட்டுக்க தெரியுமான்னு போன் பண்ணி இன்னைக்கு ஒரு அருமையான ஒண்ணு புதுப்பிக்கிற ஒண்ணு விட்டுக்குறான். இந்த நேரம் நேத்து மூச்சு பிடிச்சிக்கிறா, எனக்கு என்னால முடியாது. உன்னால முடியலன்னா சொல்ல, மத்தவங்க இருக்கிறவங்க 10 பேர் பாப்போம் நாங்க. முடியாத கம்யூனிட்டி ஏன்னா வந்தாங்க
பாருங்க இங்க வழி இல்லைங்க. எடுக்க போறான். அம்மா தாயே ஊத்துமா. அம்மா ரவோடு ஊத்துமா. வாடி 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 வணக்கம் வணக்கம் தலைச்சாலி வணக்கம் வாடி யாவர்ச்சாலி பெரியவான கேட்டால் கல்யாணம் செய்வது பண்ணி ஒரு பெரிய இடம். ஆமா உங்களை பார்த்தாலே தெரியுது. ஆமாண்டி உங்களுக்கு ஏத்த மாதிரி மரியாதை செய்யணும். 5 ஆடவரா இருந்தாலும் சரி ஆமா 5 பொம்பளை இருந்தாலும் சரி அந்த 5 ஆடவருக்கு மரியாதை கொடுக்கணுமா? ஆமா உண்மைதாம்மா. யாருமே ஆம்பளை பிள்ளை அல்லவா? அதான் மரியாதை கொடுக்கறாங்க. நல்லா இருக்கீங்களா? சௌரியமா இருக்கீங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஆமா ஆமா நிறைய பழம்லாம் கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. ஆமா நல்லா குறையெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏய் ஒரே ஆமா பாத்தியா அப்படிதான் இருக்கு. பாரு. அதான் ஆமா ஆமா. அது மாட்டம் ஆடி அதை விட்டு இதை புடி. ஐயோ கதைக்கு வாங்க அதுக்கு அதை விட்டு இதை புடினோடனே எனக்கு வேற மாதிரி தோணுது. தோணும் தோணும் அது எவ்வளவு வருவாங்க போய் பார்த்தாலாம் அந்த மாதிரி போன மாதிரி அந்த மாதிரி போற போட்டு போற மாதிரி யாகரை யோசிக்காத என்ன பண்ண போறேன் சவுதாப்புல சரக்காய்க்கு போகணும். அதுதான் நீங்க என்ன நான் வந்து அங்க என்ன பண்றவா நீ வர மாட்டியா? நான் யார் எதுக்கு பாருங்க களை வெட்டுறதுக்கு. என்கிட்ட ஒண்ணு இல்ல கலவரத்துக்கு அதாவது யாரு அம்மா யாரு என்ன ஊர் பேரு என்ன ஊர் எல்லாம் சின்ன இடமா பெரிய இடமா தெரியாத எல்லாருமே வருவாங்க. எங்களுக்கு 500 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு 350 ரூபாய் தருவோம். 350 அதைத்தான். 350 எங்களுக்கு 500 ரூபாய், அவங்களுக்கு 350. 350 அதைத்தான் சொல்றோம். யாரோ வரா? ஆம்பளை தாடி அவருக்கு ஆம்பளை. அப்ப நானே இங்க நின்னுங்கிறவா. நீங்க ஆம்பளை தானா என்னடா அம்மா பேரு பேத்த வச்சுக்கிறான். அதை சொல்லுங்க கம்பெனிக்கா ஆளாகி வச்சுக்கிறோம் ஆள் இல்லைன்னு வீட்டுல எம்மா வச்சுக்குது. நீ ஒரு ஆளே போட மாட்டேங்குது. சரி அது மாட்டோம் பாடி இது போல 80 ஆறு பெற்று என்ன போல வளர்க்கிறது. ஆமா ஆமா அகத்தின் அழகு எனக்கு தெரியும் அதை பத்தி. ஒண்ணுமே தெரியாதா உனக்கு அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சுவாங்க அவுத்துட்டு பார்த்தா சுத்தமா சொல்லுவாங்க. என்னத்த என்ன இப்போ சட்டை போடுங்கறா, ஆமா. என்ன பண்ணிட்டு போடுங்கறா, ஆமா. போட்டு இல்லையா நான் அவுத்துட்டு பார்த்தா தானே தெரியும். ஏய் அகமண்டா உள்ள இந்த பலூன் இருக்குது. ஆமா. அந்த பலூன்ல காத்துக்குதா ஆமா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரியாதா அது அவுத்தா தான் தெரியும். தெரியும் அகமண்டா வாழைப்பூ இருக்குது. ஆமா வாழைப்பூல உள்ள நல்லா இருக்குதா ஆமா. நல்லா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓஹோ அது பிரிச்சு பார்த்தா தான் தெரியும் அதுதாம்மா. அதுவா அகற்றி பார்க்கணும். அகமண்டால் உள்ள ஆமா. முகம் என்பவர் கண்ணாடி கண்ணாடி நம்ம முகத்தை பார்த்து எவ்வளவு கலஞ்சறிவு தெரியுமோ சூப்பரா அது வாழ பார்த்து எல்லாம் வராங்களா முகத்தை பார்த்து இருக்கீங்களா புறமாரி வார்த்தையார் குறிப்பாரி வார்த்தையார் செய்காரி வார்த்தையில சொல்லுவாங்க. ஆமா நிறைய பேர் நிலைக்கு கூட அறியுறாங்க. என்னது காரக்குழம்புக்கு நிலைக்கு தான் அறிவாங்க. நான் குறிப்பா இருந்து நடக்கும்டா அறிவு யாரா எதுல வரும்போது பாக்கணும் அவங்க முகத்தை பார்த்தாலே இன்னைக்கு சந்தோஷமா வராங்க நல்ல வார்த்தை பேசலாம் நீ முக சந்தோஷத்தோட வராங்க எந்த வார்த்தை பேசக்கூடாது குறிப்பா அவட பேசுற யாகட ஏழாவோட பேசுற யாகட பேசுற இழுத்து உள்ள விட்டு 6 மாசம் ஆகும் தலை காட்டுறீங்க எல்லாம். ஆமா இழுத்து உள்ள விட்டாமா 6 மாசம் ஆகும் தலை காட்டுறதுக்கு. அடியே அது மாட்டோம் பயமா இருக்குடியம்மா எப்போ வருவா எப்போ போவான்னு தெரியாது. யாரு எனக்கு என்ன தெரியும் எப்போ வருவாங்க எப்போ போவாங்க எனக்கு என்ன தெரியும். நான் அங்கே இருக்கிறேன். அது பாட்டு பேரு தமிழாக்கு வந்திருக்கு. ஆமா. என்ன பதில் என்ன கேள்வி எப்பேற்பட்டது யாருக்கு மலை விளக்க பண்ண வைபவம் எல்லாம் மருத்துவ தேர்தல் புரிஞ்சதான் எம்மா ஆனா தெரியுதுமா எல்லாம் தெரியுது தெரியாத மாதிரி தெரியுது. பேர் 4 பேர் புகப்பட்டால் நீர்வள நிலவள குடிவள படுகிறாரு சேர்த்த வாரிய மட்டுமா இருக்க முடியாது கர்ம தேவனுக்கு நடமாட கூடினாரு நீர்வள நிலவள குடிவள படுகிறாரு எங்க நாடு இருக்கு அதோ பாரு கண்ணு கட்ட தூரமான எங்க நாடு இதுக்கு நேரா ஏறி தாங்குது. ஏறி தாங்குது நாய் எங்க நாடு அது சொல்ல ஏறி அதுதான் தோகுது நாடு. இதெல்லாம் எங்க நாடுடா பையா ஏறி இல்லாத ஊர் இல்ல. பேர் நாடு எங்க நாடு வடமதுரை ஆபரி பற்ற வடமதுரை
பரிமாணம் செய்து வரும்படியான கண்டால் மல்லர் மௌடி வேண்டல் சத்தியமான செங்கோல கருத்திலேந்தி தர்மேந்திர சிமாச்சல் அமர்ந்து மக்களுக்கு மாற்றில்லாம ஆட்சி ஆட்சி வரும்படியான எங்க வீட்டுக்காரர் இருக்கின்றாரே அவர்தான் அவர்தான் எனக்கு அவரு சொட்டா அவரு கொட்டேன்னு கட்ட ஐயா எங்க வீட்டுக்காரர் பார்த்து தெரியுது அவரு உங்க வீட்டுக்காரர் கிடையாதுமா மக்களை துறைபாடியில ஆட்சி ஆட்சி விடாது வீட்டுக்கார் பேர் இருக்குது உட்கல மகாராஜனுக்கு மாணிக்க மங்களாசம் உலகம் போட்டு ஒத்துமை பத்திரமா இருக்காங்க ஆதாரமா இருக்கு என் பேருக்கு சித்திரத்தை பறிக்கத்தக்க அளவில் ஏற்படுது என் உத்தமி பேர் வைத்து குறையில்லாது அந்த உக்கரசேன மகாராஜமா இருக்கிறவையா கண்டபாடு கூட நகரத்தில் சொத்து பத்து பேருக்கு சம்பத்து அப்படி இருந்தபடியான எவ்வளவுதான் செல்வங்களை இருந்தாலும் 16 ஒரு குடும்பத்துக்கு 16 சம்பத்து ஆடு மாடு சொத்து லோகம் வந்து மன்னர் ஆடை ஆபரம் சொல்ல முடியாது அத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அந்த எல்லாத்துக்கும் ஒரு மழை செல்வம் அம்மா பேர் சொல்லுவாங்க போல அதனால அந்த மன்னரை மாலைத்து காமத்தூர்ல 3 பிள்ளை பெற்றெடுத்து 3 பிள்ளை எட்டு ஆறு ஒரு பையன் 2 பொண்ணு பையன் பேர் இருக்குது பூபதி கை வளர்ப்புறதா யார் கை வளர்ப்பு பையன் முகமாரியே இருக்குடியாமா ஆமா ஊரகத்துல ஊரம் பிள்ளை ஊரம் பிள்ளை நம்ம பிள்ளை நினைக்கிறது இல்லையா கம்ப்ளீட் சொன்னாலே கரு கல்வம் கூத்தாருமா பையன் பேரு என்னடா இருக்காரு முடியல பையா பொண்ணு பேரு தேவகி தேவி ரோகிணி தேவி 2 பிள்ளை பெண் எடுத்துக்கம்மா பொண்ணு கொண்டு வைக்கிறதுக்கு பையனும் தலைமல்ல குஞ்சு வச்சு பொண்ணு கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆளு பேர் எடுத்துக்கம்மா குறையில்லாது செல்வி செருக்கிறதெல்லாம் 2 பிள்ளைய பயன்படுத்தி குறையில்லாத நல்ல பையன் ஆனா எங்க பையன் இருக்கிறான் பையா ஊரே அடிப்பா என் பையன் பையனை கண்டாலே நட்டு நடுக்கடி அம்மா எனக்கு பையன் ஊரே அடிப்பா சொல்ல கை வளர்ப்புடா என்ன மாதிரி ஆடிவா புள்ள வளர்க்கியாரா பிள்ளைய பையன் எடுத்து அதனால பையன் வருவது அடியாதனமா அடிப்பது ஆட்ட கூட பாட்டத கூட பட்டத கூட அடியாதனமா அடிப்பது கொஞ்சமா அறிவு இருக்கா ஒரு சாப்பிட்டா எங்க போறவா அந்த ஆளு வயசாகி போச்சு இந்த நாட்டிய பார்த்தேன் என்ன பண்ண போறோம் நம்மளுக்கு தக்க புள்ள வந்து போச்சு நம்ம வீட்டை வந்து பட்டம் என்ன புள்ள ஓடி வருது நாட்டை பட்டம் கூட நாட்டை பட்டம் கூட அறியாத அடிப்பது அதனால பையன் மாட்டேன் புள்ள அதனால பிள்ளைக்கு பையனு கல்யாணம் ஆகல பெண்ணுக்கு கல்யாணம் ஆகல பையா பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வீட்டுல இருந்து பாப்பாலாம் ஆனா இன்னைக்கு நேச்ச மாச்சாரம் நீ கூட்டுற யார் கூட்டுருப்பாங்க புள்ளியாய் போச்சு மரிபோ சம்பாதிக்க வயசுல மரிபோ சம்பாதிக்க வயசுல என்ன சமாச்சாரம் ஏன் சமாச்சாரம் அப்படி உத்தரவு எப்படி வரல அது அண்ணனாயும்
போலாமா? ஐயா எனக்கு பிடிக்காத அதெல்லாம். எல்லாரும் பண்ணா வளர்க்குற மக்கள் வந்து தாக்கி மாறாங்க. ஏய், என்னடா? ஏன்னா இது கல்லுக்குள்ள இருக்கும். எல்லாரும் பண்ணா வளர்க்குற மக்கள் தாக்கி நாளாகி. ஏதரமை கிராமத்தில் அமர்ந்து கல்லுல போய் கல்வி தமிழ் சக்தி சமயமா இருப்பது. ஐவர் ஆட்சிகள் ஐயா பத்தி இருப்பது. அம்மா திரௌபதம்மன் பார்த்து சபையை சுண்டிப்படி ஆண்டு கற்பனை சிறந்த தாய்மாருக்கு எதிர்காலம் வருங்கால வழிகளுக்கு பேரவை செய்து நாட்டம் ஐயா திருமாட்டா ஒன்றிய கட்சி அவரை பார்த்துருக்கு. காலத்து கல்விகளுக்கு வரும்போது சுற்றுலா கிராமத்திற்கு நம்ம கம்பெனி 17 நாடகத்தை வாய்ப்பளித்து 7ஆம் மணி கிராமத்தில் அவரை பார்த்திருக்கோம். நம் நாடக ஆசிரியர் இவனோர் சேர்ந்த ராஜீவ நாடக அவரை பார்த்திருக்கோம். சோமகத்தை சேர்ந்த 6 நைனா தாமர் நாடக அவரை பார்த்திருக்கோம். இன்னைக்கு இருக்கும் நாடகாசனங்களுக்கு பாடகால் சேர்ந்த பாஸ்கர் நாடக அவருடைய பார்த்திருக்கோம். இன்னைக்கு இருக்கும் நாடகாசனம் உமக்கும் இப்பேற்பட்ட நாடகம் செய்து ஆசனாக நாடகம் இருக்க 2 வாதியில் போட்ட நாடகப்பா செஞ்சு கழித்த மகதேவி மங்கலத்தை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை வாதியார் வந்து போட்டிருக்காரு. அவர் கிருஷ்ண பிறப்பு என்னும் கண்ணன் கிழக்கு நாடகம் அவர் தலைப்பு வச்சுறாரு. கடலூர் மாவட்டம் சேர்ந்த எங்க காலத்துல பெரிய வாதியில் வந்துருக்கு. சீனிவாச பராட்சி நாகமொழி கிராமத்தை சேர்ந்த சீனிவாச பராட்சி அவர் பிள்ளை சாவடி செல்வது அது மாதிரி எல்லாத்தையும் செய்ய அந்த பக்கத்துல அவரு என்ன தலைப்பு சகராசுர கம்சன் அதை என்னும் கிருஷ்ணன் அவர் தலைப்பு வச்சிருந்தாரு. அக்கர் நாளைக்கு ஆசனாக மகதேவி மங்கலத்தை சேர்ந்த கிருஷ்ணபிள்ளை நாடகம் பார்த்திருக்கும். இன்னும் கடலுக்கு அருகாமல் இருக்க முடியாது. நாகமொழி கிராமத்தை சேர்ந்த சீனிவாச பராட்சி நாடகம் பார்த்திருக்கும். உமக்கு போட்டான ஓடி வணக்கம். ஓடி வந்து மன்னவர் அழைத்தாரே இவ்வளோ மலரை கொண்டு வந்து அதை காம்போடு கொட்டினார். அந்த காம்பானது பதியாகி மன்னவர் பாதத்திலே வெட்டிவிடும் என்று காம்பை ஒருபுறமாக கூட்ட மலராகவே கொட்டி என் பாதத்திலே எல்லமுறையோடு ஆண்டவன் அனுகரித்தார். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தினாலும் பெரியோருடைய புண்ணியத்தினாலும் பூவோடு பொட்டோடு பஞ்சம் ஆட்சி படத்துக்கு வர வச்ச காரணம் என்ன? கொண்டாட்டி விட்டீங்க 2 வார்த்தை அவங்க சரிபதியா பேசிட்டு எதற்காக நினைச்சேன்னா அரசாங்கத்தை கவனிக்க வேண்டும். நான் அரசாங்கம் தான் வர்றேன். நீ வீட்டு வேலையை பாரு. யார் வராது
ஏண்டா ஒரு வயசு வித்தியாசமே கிடையாது உங்களுக்கு. கைவாடங்க வந்திருக்கிறாங்களே, நீ அறியாத புள்ள. நான் இன்னும் உனக்கு அத்தை பொண்ணு அம்மா பொண்ணுன்னா மேல கை வைக்க வரான். தொடப்ப காட்ட சொன்ன பையன் பெரியமா உன்னை பெரியமா தானே ஒரு நாள் தானே கொக்கா கையா உன்னெல்லாம் உள்ள உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் ஏத்தாடினோடா வரும்போது வச்சுக்கிறதுல கருவாடா. உங்க அரசாங்கத்துல மகாராஜா இருக்கிறாரா? உள்ளதான் பூஜை போட சாணியாட்டம் உட்காந்துங்கிறாரு. அப்படி உங்கள் நாட்டிலே வாழக்கூடிய இந்த வடமதுராபுரி வட்டத்தில் வாழக்கூடிய ஒரு ஏழை குடிமகள் நல்லா கும்பிடுகிறானா விளங்காது போல நல்லா கும்பிடுகிறேன்னா அறியாத பொண்ணோட வயசாகி போனா என்ன கருவாடை எல்லாம் வாங்கிக்கிறேன் மண்டியில தையல் போடுறது சூத்துல தையல் போட வச்சிருக்காங்க. அதனால வேண்டி வாழக்கூடிய ஒரு ஏழை குடிமகள் அவளை மற்றவங்க ஆதரவு இல்லாத ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க வயசானவங்க. ஆதரவில்லாத பெண்ணு ஏதோ அது அழுது வருது. சரி மகாராஜாக்கிறாரு போய் சொல்லுமா குறைன்னு சொல்ல 5 மணிக்கு பேசிக்கிறேன் வழி விடுப்பா. பீலிங்க சொன்ன அவர் ஒரு பக்கம் அழுகுறா. மங்கர நீ பொங்கரடா பார்த்து பத்திரமா போய் வாயம்மா. அரசாங்கத்துல நாங்க யாது குறையும் கிடையாது மக்களுக்கு. நீ ஏன் அழுது சந்தியா வர யார சொல்லு. உங்க நாட்டிலே இனிமேல் நாங்கள் இந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர முடியாது. ஏன் என்ன காரணம்? ஏன்னா பொல்லாத அக்கிரமங்கள் எல்லாம் நடக்கிறது. எங்க வடமதுராபுரியிலே நடக்க கூடாத அக்கிரமங்கள் எல்லாம் நடக்குது. அப்படி கொண்டு இல்லையே நடக்குது. உங்களுக்கு தெரியல தெரியல அத சொல்லத்தான் உங்களுக்கு ஓட்டோட்டமா. யாரால உனக்கு இடைஞ்சலு? யாரால தெரியுமா? யாரால? ஆமா எங்க பையன் கம்சங்கரா. எங்க பசங்க 2 தேவகி தேவி ரோகிணி தேவி இது. எங்க பையனால என்ன கஷ்டம் உனக்கு? ஒண்ணுங்களெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல பசங்களாச்சு. உள்ள இருக்கிறானே சுத்தமான பேமானி பிள்ளை காலையும் நல்ல பையன் தானே. அவனும் தப்பு எந்த நேரமும் குடிச்சு விட்டு ஊரில் உள்ள பெண்களை எல்லாம் ஐயா கற்பழித்து கொண்டு வருகிறான். அப்படியே இருந்தாலும் ஒண்ணு கூடமா அங்க இருந்து அங்க அது வந்து அழுது கிடக்குதுப்பா வயசான காலத்துல. இன்னும் ஒரு மண்ணில கற்போட்ட போட்டு எங்க பையன் அப்படி நல்ல பையன் தானே. அவன் கெட்ட பையன் இல்லையா? கெட்ட பேர் எடுக்கலையே. எந்த நேரமும் கல்லை குடிப்பது உள்ளை கடிப்பது குடிச்சு விட்டு
அங்க இருந்து இங்க இருந்து எங்க வீட்டிலே புகுந்து எனக்கு என்று ஒரே ஒரு பேத்தி இருந்தா மஞ்சள் நீர் சுற்றி பக்கத்து கிராமத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து வச்சுக்கிறோம், திருமணம் செய்து கொடுக்கலாம். ராத்திரி உள்ள புகுந்து பேத்திய உன் புள்ள கற்பழித்து விட்டாயா? கல்யாணமே நின்று போடும் போல நின்று போச்சு. இவன் எவனும் கட்டி போக மாட்டான். அது கூட இல்லாமல் படிக்கு கூட ஒரு கண்டவனுக்கு பிறந்த பையன் வாழ்ந்தியே கூட கூடிட்டாமா. பசங்க கூட கூடிதான் கெட்டான். நல்ல ஒரு புள்ள பிறந்து குடியா போத கெட்ட பேர் எடுக்கிறான். அந்த புறம்போக்கு என்ன பண்றான்? கூட வீட்டுல அறியாத பொண்ணுங்கிறான், இந்த வீட்டுல நடுத்தரமான பொம்பளைங்கிறா, இந்த வீட்டுல வயசானவங்களா இருக்கிறாங்க. வீடு காட்டினே போறான். அந்த புறம்போக்கு வாங்கி துணை போவான். அவன் அம்மா குடிக்கிறான்னு தெரியல போட முடியும். அந்த மாதிரியா கொஞ்சம் கூட தான் கூட தான் அங்க இருந்து இது நீங்க எங்க வீட்லயே பொண்ணு எங்க பொண்ணு என் பேத்திய கற்பழிச்சா உம்புள்ள ஏன் பேத்தி ஒன்ன விட்டு வச்சனா இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் குடிச்சா ஏன்னு கேள பார்த்தா கும்முனுக்கு தெரியாத போட்டீங்க. நீ வாமா ஆட்டுனீங்கன்னா மகனுங்களை எத்தனை கொட்டப்பட்டால மடக்கி கதவு சாத்திட்டு மக்களா உங்களை வெளியே விட்டு போட்டு அடிச்சிருக்கணும். நான் இருட்டுல எங்கேயோ வெளியே சுருட்டீங்க. அந்த அம்மா பண்ணிட்டான். ஏன்னா உங்க செல்வ செருக்கினால் நீங்க பெரிய இந்த நாட்டுக்கு அரசராக இருப்பதனாலே உங்கள் மகன் செய்த அக்கிரமத்தை இந்த ஊரிலே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப குடும்ப பெரிய பணக்காரன் வீட்டு பையன் எதனா பண்ணிட்டேன்னா கேட்க முடியாது. ஏன்னா அவங்க செல்வாக்கு அத போல உங்க செல்வாக்கு உங்கள் அதிகாரம் உங்கள் அரசு இப்படி இருப்பதுனால யாரும் கேட்க அப்படியே நினைக்காது. நாங்களா பார்த்துதான் ஒதுங்கி போனோம். ஏன்னா இந்த ஊரிலே நாங்கள் வடமதுராபுரி பட்டணத்திலே வாழ முடியாது. நாங்க பக்கத்து ஊருக்கு போறோம். என்ன இந்த ஊர்ல உங்க ஊர்ல வாழ முடியாது. அக்கறம் அதிகமா அதோட இரு. நான் இல்ல நான் ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க போனா இந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போனா பக்கத்து ஊர்ல என்ன நினைப்பான்? அரசாங்கத்துல நாங்கிறேன் என் புள்ள செய்த தவிர அந்த ஊர்ல சொன்னா எனக்கு தான் ஆச்சுங்க. இதுக்கு மேல் பட்டு உங்க வீட்டுக்கு பக்கம் வரமாட்டான். நெல்ல முகத்துல பிள்ளை பிறந்து பேர் ஒண்ணு ஒரு கெட்ட பேரை தேடி வைக்கிறான். அவன் எங்க இருந்தாலும் நான் கூப்பிட்டு கண்டிக்கிறேன். நீ இந்த நாட்டை விட்டு போவாத. கண்டிப்பா பிள்ளையா இருக்கக்கூடிய மகன் கந்தபவனை கையாளுக்கு வெங்கிட்டு வர காந்த தளத்திலே கந்தபவன் தலைக்கிறதம் நாங்க